மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். வைரலான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சமூக வலைதளங்கள் ஆகட்டும், ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடிய ஒரு விஷயம், அஜித்னுடைய கேஸ் என்ன வரைக்கும் இருக்கு, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அவருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா, அவரோட தீர்ப்புகள் என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் மக்கள் அதிக அளவில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கிருதன்யா அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஒரு புதுசா கல்யாணம் ஆன ஒரு 72 நாட்களே ஆன அந்த பெண் வந்துட்டு மரணம் அடைஞ்சிருக்கிற அந்த ஒரு விஷயமும் ரொம்ப வைரலா அவங்களுடைய ஒரு ஒரு விஷயங்கள் வரும்போதும் பேசப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி 2 டாபிக் இருக்கும்போது அதை சார்ந்து நம்மளும் வந்தா ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரோ என்னவோ தெரியாது. இப்போ சீப்பு செந்தில் அப்படின்னு எல்லாராலையும் அறியக்கூடிய பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையை போத்தி கொண்டு இருக்கும் செந்தில் அவர்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ திமுகவை பத்தி மட்டும், திமுகவுக்கு ரொம்ப அதிக அளவுல சப்போர்ட்டரா மட்டும் பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு நபர், நான் ஒரு பத்திரிகையாளர், எந்த ஒரு கட்சிகளுக்கும் நான் வந்து துணை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பட் நம்மளுக்கு அது புரியாம இருக்குமா? ஸோ இத்தனை நாளா சீப்பு செந்தில் அப்படின்னு சொல்லப்பட்ட அவரை சடனா இப்ப எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா அண்டா செந்தில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரே வந்து எனக்கு சொம்பு தூக்கியா, நான் வந்து டம்ளரா, சொம்புவா, நான் அதெல்லாம் கிடையாது, திமுக நான் அண்டா அப்படிங்கிற மாதிரி அவரே அவருடைய வாயால சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் இப்ப சீப்பு செந்தில் அவர்கள் இப்ப அண்டா செந்தில் அப்படிங்கிற மாதிரி எல்லாராலையும் கூப்பிடப்பட்டு இருக்காரு. சரி தீபிகா, நியூஸ் என்ன அவரை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி வந்துட்டு சுமன் ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா தெளிவா சொல்றாரு, இவர் என்ன ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு திமுகவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சு சொல்லி ஒரு ஒரு 2 days கூட ஆகல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவரு தன் வாயால சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தான் அண்ணாமலை மேல வந்து பெரிய அளவுல ஒரு புகாரை வெடிக்க வைக்கிறாரு. ஸோ பாஜகவுக்கும் நிக்கிதா அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணுக்கும் பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கனெக்ஷன் தான் வந்து இந்த அளவுக்கான ஒரு மேலிடங்களுடைய ப்ரெஷர்னால தான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆரம்பத்துல இருந்தே அஜித்குமார் திருபுவனம்ல அஜித்குமாரோட கேஸ் எந்த அளவு சீரியஸா போயிட்டு இருக்கு, மக்கள் பாக்குறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது திமுக அரசாங்கத்திற்கு கீழே இருக்கிற காவலாளிகள் எல்லாம் பண்ண இந்த வேலைகள் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்துல சடனா நிக்கிதா பக்கம் எல்லாருடைய பார்வையும் திரும்புது. சோ அந்த பொண்ணு தான் அக்யூஸ்ட், அந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க, அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு மேல இந்த கேஸ் இருக்கு, அந்த கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேல வந்து டோட்டலா எல்லா விஷயங்களும் பரவ ஆரம்பிக்குது. சோ சடனா ஒரு அக்யூஸ்டா வந்து பிம்பம் சூட்டப்படுற, அவங்க மேல தப்பு கூட இருக்கலாம், இருக்குன்னு கூட வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் சடனா பாஜக கூட இவங்க கனெக்ஷன் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சொல்ற வருடத்துல பாஜகலாம் பெரிய அளவுல தமிழகத்துல இருந்துச்சான்னு கேட்டா பெரிய பெரிய சந்தேகம். அண்ணாமலைக்கு அப்புறம் தான் சத்தியமா சொல்லலாம் பாஜகலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. அண்ட் தமிழிசை சவுந்தரராஜனை வந்து ட்ரோல் வீடியோஸ் மூலயமா நிறைய பேர் வந்து பார்த்து ஓகே இவங்க வந்து பாஜகல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களே நிறைய வீடியோஸ்ல நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பாஜகவுக்கு எப்படி ஒரு வளர்ச்சி கிடைச்சிச்சுன்னு தெரியும். அந்த காலத்திலேயில இருந்து இவங்க வந்து பாஜகவினுடைய தீவிர தொண்டர்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதாவை அண்ணாமலை கூட இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி ஆக்சுவலி ராஜினி அப்படிங்கிற அந்த பொண்ணு அண்ணாமலை கூட வந்துட்டு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவையும் இந்த போட்டோவையும் சிங்க் பண்ணி அப்படி சொல்லி கனெக்ஷன் பண்ணி விட்டாரு. இப்போ ஊடகங்கள் என்ன பண்ணுது, உங்களுடைய பேச்சை கேட்டுட்டு சன் நியூஸ், கலைஞர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமான டிவிஸ் எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு நாங்க போட்டுட்டு இப்ப எல்லாரும் எங்களை காரி துப்புறாங்க, என்ன சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீப்பு செந்தில் அண்டா செந்தில கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வகையில இவர் ஏன்பா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள திரும்பவும் ஏஐ வச்சு கிரியேட் பண்ற இன்னொரு விஷயம், நிக்கிதாவும் செந்தில் அவர்களையும் சேர்த்து வச்சு போட்டோஸ் எல்லாம் இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒரு டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகும்போது, ரூமர்ஸ் அதிகமாகும் போது, டிஜிட்டல் வேர்ல்ட்ல என்னென்ன யாரு பண்றாங்க இதெல்லாம் ஒரு முகஜாடைகளை கூட பார்த்து கண்டுபிடிக்க முடியாத பழிய போடணும்னா மொத்தமா தூக்கி பாறாங்கலையா போடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ பொய் செய்திகளை பரப்புறதுல செந்தில் மாதிரி வேற யாருமே வர முடியாது அப்படிங்கிறது பல பேரின் ஒரு கருத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்து வரவேற்கத்தக்கது. மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.